ரதிய காடுப்படில் அக்கா இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இதில் அக்கா இன்றைக்கி ரஸ்க்கு அல்வா ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். இந்த ரஸ்கெல்லாம் அக்கா வாங்கி பெரிய பெரிய பேக்காக வாங்கி இந்த ஜம்படத்தில் மூடி டைட் பண்ணி வச்சுருவேன். இந்த பாருங்கள், அடியில் வந்து இந்த தூள் இவ்வளோ சேரும். பேக்கெட் காலியாகிறதுலேயும் தூள் நிறையா சேர்ந்துடும். அந்த தூளை தான் அக்கா இன்றைக்கி நம்ம ரஸ்க்கு தூளில் ப்ரெட் அல்வா செய்கிறோம். ரஸ்க் அல்வா இது இவ்வளோ தூள் பாருங்கள், இவ்வளோ தூள் சேர்ந்துருக்கு. எங்களுக்கு மாதம் ஒரு 4 பாக்கெட் ரஸ்க்காச்சும் வாங்கிடுவேன் கண்டிப்பாக. டெய்லி காலையில் டீ குடிக்கும்போது 2 ரஸ்க்கு சாப்பிடுவோம், நானும் என் ஹஸ்பண்டும். அதனால் இவ்வளோ தூள் சேர்ந்துருக்கு. அக்கா சேர்த்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் தான் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருந்தேன். இதில் இன்றைக்கி நம்ம ரஸ்க் அல்வா செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரே ஒரு சுற்று சுற்றலாம். கொஞ்சம் பெரிய பெருசாகவும் கிடக்குது ரஸ்க்கு துண்டு பீஸு, அதனால் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடும். ஏற்கனவே தூள் விழுந்தது தான் பாருங்கள், இந்த அளவு சுற்றினா போதும். அதேமாதிரி அக்கா எல்லாத்தையும் சுற்றி எடுத்துடலாம். அக்கா எல்லாத்தையும் சுற்றியாச்சு. இப்போ நம்ம ப்ரெட் அல்வா செய்வோம். இப்போது ரஸ்க் அல்வா செய்வோம் வாங்க. அக்கா ஒரு வடை சட்டியை அடுப்பில் காய வச்சுட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போதும். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நெய் உருகிருச்சு. நம்ம கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் மட்டும் அக்கா வச்சுருக்கிறேன். அது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதை கொஞ்சம் லைட்டாக சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முந்திரியும் பாதாமும் சவந்துருச்சு. நம்ம நல்லா வடிகட்டி தனியாக பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்யிலேயே நம்ம அந்த ரஸ்க்கு தூளை போட்டுடலாம். இது ரஸ்க்குக்கும் ப்ரெட்டுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாதுப்பா. ப்ரெட் அல்வாவுக்கும் ரஸ்க் அல்வாவுக்கும் வித்தியாசம் எதுவும் தெரியாது. ரஸ்க் அல்வா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. அக்கா ஏற்கனவே செஞ்சுட்டேன். இது அந்த தூளை ஏன் வேஸ்ட் பண்ணணும், இதை கொஞ்சம் லைட்டாக அந்த வாசனை லைட்டாக அந்த பச்சை வாசனை மாறுற வரைக்கும் லைட்டாக அதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே இது ரஸ்க்குங்கிறதுனால இந்த ப்ரெட் அளவுக்கு இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான், போதும். நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே வடை சட்டியில் அக்கா வந்து ஒயிட் சுகர் போட போகிறதில்ல. இது அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கேன். 3 கப்பு நம்மளுக்கு ப்ரெட்டு தூள் இருந்துச்சு. 1 கப்பு எடுத்துருக்கிறேன் அச்சு வெல்லம் தூள். இதில் வந்து 3 கப்பு நம்ம வாட்ரு ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள், இந்த கப்புக்கு 3 கப்பு வாட்ரு ஊற்றுறோம். இந்த அல்வா வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் 3 கப்பு அக்கா வாட்ரு ஊற்றிட்டேன். ஒயிட் சுகர் இல்லாமல் நாட்டு சக்கரை, அச்சு வெல்லம், வெல்லத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அக்கா வந்து அச்சு வெல்லம் வந்து கரைக்காமல் அப்படியே போடுறேன்னு சொன்னால் அதில் கல் மண்ணெல்லாம் இருக்காது. நம்ம வெல்லம்லாம் கரைச்சி நம்ம வடிகட்டிட்டு தான் அப்புறம் ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது அக்கா மீடியமான ஸ்வீட்டு தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னொரு 1/4 கப்பு அதிகமாக வேணால் போட்டுக்கலாம். அல்வாங்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக தான் இருக்கணும். எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்லாம் இருக்கனால அக்கா கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டு தூளை கொட்டிடலாம். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு இது ரஸ்க்கு தூள். இப்போ நம்ம வந்து 100 கிராம் பால் ஊற்றுறோம். நல்லா காய்ச்சி ஆறின பாலோ சூடு பாலோ எந்த பால்னாலும் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம கலந்துடணும். அல்வாவில் நல்லா எல்லா பாலும் கலர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ரஸ்க் அல்வா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், 1 ஸ்பூனோ ஒரு 1.5 ஸ்பூனோ கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் ஊற்றி நல்லா நம்ம கிளறுவோம். இப்போ வந்து அந்த வறுத்ததை போட்டுடலாம். முந்திரியும் பாதாமையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்தோம்னா அல்வா நல்லா பிறண்டு வரும். ஸ்வீட்டு நீங்கள் இன்னொரு 1/4 கப்பு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டியாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் ஓரமாக வைப்பாங்கள 1 ஸ்பூனு, அந்த ப்ரெட் அல்வா மாதிரி இந்த ரஸ்க் அல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நார்மலாக தான் ஸ்வீட் போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி கொடுக்கலாம். இந்த அல்வா நம்மளுக்கு கிண்டும் போதே தெரியும். இங்கே பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பிறண்டு வரும். அப்படியே சட்டியில் ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள். அப்படியே சுருண்டு பிறண்டு வரும்போது இது அல்வா பதம் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ரஸ்க் அல்வா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே இந்த ரஸ்க் அல்வா செஞ்சு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. ரொம்ப கொதிக்க இருக்குது. அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூப்பா.